வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். உங்க எல்லாருக்கும் எங்களோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழர்களோட மரபு, பெருமை, பண்பாடு இது எல்லாத்தையும் கம்பீரமா இந்த உலகத்துக்கு சொல்ற நாள் தாங்க பொங்கல். அந்த பொங்கலை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. தமிழர்கள் நிறைய பண்டிகையை கொண்டாடினாலுமே தை மாசத்துல வர தைப்பொங்கலை தான் விழா மாதிரி கொண்டாடுவாங்க. தங்களோட வளர்ச்சிக்கு உதவியா இருந்த இயற்கைக்கும் மற்ற உயிர்களுக்கும் நன்றி சொல்ற விதமா இந்த பொங்கல் செலிப்ரேஷன் இருக்கும். நாகரிகம் தோன்றின காலத்துல இருந்து இயற்கைக்கு நன்றி சொல்ற விதமா நிறைய விழாக்கள் கொண்டாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஒரு விழா தான் தைப்பொங்கல். அது மட்டும் இல்லாம தை மாசம் விரதம் இருந்து நோன்பு எடுத்ததா சங்க இலக்கியங்கள்லயும் சொல்லியிருக்கு. பொங்கலை பத்தின ஷார்ட் இன்ஃபர்மேஷன். அந்த காலத்துல விவசாயம் தான் பிரதானமான தொழிலா இருந்தது. விவசாயத்துக்கு மழை வேணும், மழை பெஞ்சாதான் பயிர் செழிக்கும். அதுக்காக பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மார்கழி மாசத்துல இருந்து தை ஸ்டார்டிங் வரைக்கும் ஒரு விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து முடிக்கிற அன்னைக்கு இயற்கையை வழிபட்டு படையல் போட்டு நன்றி தெரிவிப்பாங்க. அந்த காலகட்டத்துல பொங்கலை இந்திர விழா அப்படின்னு பேர் வச்சு கொண்டாடி இருக்காங்க. பொங்கல் வரப்போகுது அப்படின்னா முரசு கொட்டி அனௌன்ஸ் பண்ணோன்னா மக்கள் எல்லாம் நோன்பு இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்பதாங்க 3 நாள் 4 நாள் லீவு. அந்த காலகட்டத்திலலாம் 28 நாள் லீவு. இத மணிமேகலை காப்பியத்திலையும் சொல்லியிருக்காங்க. 28 நாள் லீவ் போட்டா லாஸ் ஆஃப் பேவா இல்ல சம்பளம் கொடுப்பாங்களா? பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கறத ஒரு ஷார்ட் நோட்ல சொல்றேன். தை 1ஆம் தேதி அதிகாலையில் எந்திரிச்சு வாசல்ல பெரிய கோலம் போட்டு ஒரு பெரிய இலை போட்டு அதுக்கு பக்கத்துல கரும்பை வச்சு புது பானையில புது அரிசியில அதுக்கப்புறம் நிற குடத்துல விளக்கேத்தி சாணியில பிள்ளையார் பிடிச்சி அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் வச்சு சமைச்சு சூரியனுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். பொங்கல் மதத்தை தாண்டி தமிழர்கள் பண்டிகை அப்படிங்கிறதுக்கு உதாரணமா கிறிஸ்தவர்கள் தேவாலயத்துல பொங்கல் செஞ்சு வழிபடுவாங்க. தமிழ் இஸ்லாமியர்களும் அவங்கவுங்க வீட்டுல பொங்கல் செஞ்சு 16 வகையான காய்கறியை கூட்டு செஞ்சு நண்பர்களுக்கும் கொடுத்து தாங்களும் சாப்பிட்டு வழிபடுவாங்க. இது எல்லாத்துக்கும் மேல அந்த அன்னைக்கு நான்வெஜ் யாருமே செய்ய மாட்டாங்க. இன்னைக்கும் சில கிராமங்கள்ல அறுவடை பண்ண நெல்லு, கிழங்கு வகைகள், அப்புறம் காய்கறி வகைகள்லாம் சாமிக்கு படையல் போட்டு வழிபடுற வழக்கம் இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல சமையல் செய்யறவங்கள தவிர மற்ற எல்லாம் மெஷின். பழைய கல்வெட்டுகள் ஆதாரங்களின்படி அந்த காலத்துல சென்னல் அரிசி அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. அதுல டவுட்டை நீக்காம அதை சமைச்சு அது கூட பருப்பு குழம்பு சேர்த்து வச்சு பொங்கலை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் இதெல்லாம் மாறிடுச்சு. ஒருவேளை டேஸ்ட் சரியா இருக்காது அப்படின்னு அப்டேட் பண்ணிட்டாங்களோ. பொங்கலுக்கு இந்த கரும்பை ஏன் வைக்கிறாங்கன்னு தெரியுமா? நம்ம முன்னோர்கள் நம்ம வாழ்க்கையையும் கரும்பையும் ஒன்னா பார்த்துருக்காங்க. ஆமாங்க, கரும்பு என்னதான் ஒரே மாதிரி இருந்தாலும் நுனிக்கரும்பும் அடிக்கரும்பும் டேஸ்ட் டிஃபரெண்ட் ஆகுங்க. நுனிக்கரும்பு கொஞ்சம் அப்படி உப்பு சுவையோட இருக்கும், அடிக்கரும்பு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு ஜெயிச்சோன்னா எண்டில் நல்ல லைஃப் ஸ்வீட்டா என்ஜாய் பண்ணலாம். அதுக்குன்னு டைரக்டா நான் போய் அடிக்கரும்பை சாப்பிட்றேன்னு குதர்க்கமா பேசக்கூடாது. இந்தியாவில் ஒரு சில மாநிலங்கள்ல மகர சங்கராந்தி அப்படின்ற பேர்ல தான் பொங்கலை செலிப்ரேட் பண்றாங்க. மகரம் அப்படின்னா சூரியன், ஸோ அதனால தான் மகர சங்கராந்தி அப்படின்ற நேம் வந்துச்சு. ஒரு டெய்ல் பீஸ் ஒன்று சொல்றேன். மணிப்பூர்ல இருக்கிற நம்ம தமிழர்கள் இன்னைக்கும் பண்டைய முறைப்படி தான் பொங்கலை செலிப்ரேட் பண்றாங்க. பஞ்சாப்ல லொகரி அப்படின்ற பெயர்லையும், ஹிமாச்சல பிரதேஷ்ல மகாசாஜா அப்படின்ற பெயர்லையும், ஹரியானால மாகி அப்படின்ற பெயர்லையும் பொங்கலை செலிப்ரேட் பண்றாங்க. ஒரே கான்செப்ட் என்னன்னா இயற்கையை வழிபடணும். நம்ம பொங்கலை இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, தாய்லாந்துல சொங்கரான் அப்படின்ற பெயர்லையும், மியான்மர்ல திங்கியான் அப்படின்ற பெயர்லையும், நேபாளத்துல மாகிய சங்கராந்தி அப்படின்ற பெயர்லையும் கொண்டாடுறாங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ்.